எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. குறிப்பாக என்னுடைய துறை சார்ந்து கிராம பகுதிக்கு செல்லும் போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையானது அல்லது நகரப்பகுதி சார்ந்து செல்லும் போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான திட்டங்களை நாம் வழங்குகிறோம். ஆனால் வருகின்ற எல்லா ஆட்சியும் இது போன்ற மீனவ கிராமத்தை மனதில் வைத்து திட்டங்களை தீட்டுகிறார்களா என்று சொன்னால் மிக குறைவாகத்தான் அது நடக்கும். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அதுவும் குறிப்பாக இந்த நாகை மாவட்டத்துடைய நான் பொறுப்பு அமைச்சராக வந்ததிலிருந்து அவர் அடிக்கடி என்ன கேட்கிறது, என் மாவட்டம் எப்படி இருக்கு, என் மாவட்டம் எப்படி இருக்கு என்று அவர் கேட்கிறார். அதெல்லாம் என் மாவட்டம் நாகை மட்டும் சொல்றீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டம் அவங்களுடைய மாவட்டம் தானே என்று சொன்ன பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டுக்கு தந்த என்னுடைய மாவட்டம் என்று நான் சொன்னேன் என்று சொல்றேன். ஆக அந்த தனி பாசம் என்பது அவருக்கெல்லாம் உண்டு. ஆனால் இங்கே நம்முடைய அண்ணன் கௌதமன் பேசும் பொழுது சரி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும் பொழுதுலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, எது இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேளுங்க, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, நம்ம யாரு செய்கிறா அப்படிங்கிறத பாரு. இப்போ உதாரணத்துக்கு செருதூரில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக மருதூரில் நடைபெறுகிற நிகழ்ச்சி அப்படின்னு நான் சொன்னேன், என்ன பண்ணுவீங்க, கீழே உட்காந்து ஐயா தப்புங்க, அது மருதூர் செருதூர்னு நீங்க திருத்தினீங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது இல்லாத கூடாத சொன்னா நீ சொல்றது தப்பு, செஞ்சது திராவிட மாடல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஏன் தனித்துவமான மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கின்றது. இங்க பொறுத்த வரைக்கும் தான் கிராம பகுதியிலிருந்து நகர பகுதி வரைக்கும் இருக்கின்ற மக்கள் எந்த விஷயத்தை யாரு சொன்னா அதை பகுத்தறிந்து பார்ப்பாங்க, சொல்றது உண்மைதானா, இவன் சொல்றது சரிதானா அப்படின்னு அவங்களுக்குள்ளார பேசி ஒரு முடிவை எடுத்துருவாங்க. ஆக யாரா இருந்தாலும் என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதற்கு பல தேர்தல்களை நான் முன்னுதாரணமா நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு சுவர் எழுப்புகிறோம் என்று சொல்வது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பு சுவரே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இன்றைக்கு அவருடைய வழியில் ஒரே உருவமாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மண் கொடுத்த ஒரு முதலமைச்சர். ஆக இந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் பார்த்து இப்ப கூட நம்முடைய அண்ணன் சொன்ன போது இந்த செருதூர் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்றது, இந்த ஊராட்சி பிரிச்சு கொடுத்தா நம்ம நல்லா இருக்கும், ஏன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கின்றது, வளர்ச்சியும் அது சார்ந்த நிதியும் அதிகமாக வரும் என்கின்ற அடிப்படையில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. வளர்ச்சி என்று வரும் பொழுது மக்களுடைய இந்த தொகையின் அடிப்படையில் அதை நாம் பிரிக்கும் பொழுது வளர்ச்சி வரும். அதுக்காக நம்ம அந்த மக்களை ஒதுக்குறோம், நாங்கள் ஒதுங்கி போறோம் இல்லை, அவங்க நம்ம ஊர் மக்கள் தான், அவங்க இதே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, இதே நாகையில் தான் இருக்கிறாங்க, அவங்களும் பயன்பெற வேண்டும், நாமும் பயன்பெற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை எடுத்து சொல்றாங்க. ஆக ஒரு வளர்ச்சிக்கு இது தேவைப்படுகின்ற பொழுது இது சார்ந்து நாம் சிந்திக்கும் போது ஒன்றிய அரசு என்ன சொல்றது, ஒரே நேஷன், ஒரே எலெக்ஷன், ஒரே எலெக்ஷன், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே உணவு வகை என்று சொல்வது எப்படி அது சாத்தியப்படும். ஆக இதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் நாம் இருந்துட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளிக்கு போற பிள்ளைகளிலிருந்து பள்ளியில்லாத கிளவி வரைக்கும் சிந்திக்கக்கூடிய ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்க நீங்கள் எது சரி எது தவறு என்பதை பிரித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசு விழாவில் இந்த கருத்தை நடத்திக்கணும். அரசியல் நிலையாக இந்த ஓட்டு கேட்கறதுக்காக நடைபெறுகிற கூட்டம் அல்ல. இது நாங்கள் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அடிக்கல் நாட்டுறதுக்காக வந்திருக்கணும். அதனால அந்த உரிமையோடு உங்களோட நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.